singers, welcome to Sing Easy. இன்னைக்கு நம்ம மாலை மங்கும் நேரம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெலடி சாங் தான் பார்க்க போறோம். இந்த சாங் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பேஸ் வாய்ஸ்ல தான் இருக்கும். பேஸ் வாய்ஸ்ல நிறைய ஹஸ்கி வாய்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்க ஃபீல்காக கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ எப்படி பாடுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த சாங் வந்து டி ஸ்ருதியில் இருக்கு. நான் வந்து இந்த ஸ்ருதி பாக்ஸ்ல டி செட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து தம்புரா ஆப்ல வந்து டி செட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். மாலை மங்கும் நேரம் ஒரு மோகம் கண்ணின் ஓரம் உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று தோன்றும். இது ஃபர்ஸ்ட் லைன். இது எப்படி ஸ்டார்ட் பண்ணா, மாலை மங்கும் நேரம் நேரம் லைட் பண்ணணும். மாலை மங்கும் நேரம் ஒரு மோகம் கண்ணின் ஓரம், அதே டியூன். உன்னை பார்த்து கொண்டே கொண்டே மட்டும் ஹைல போகுது. உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் நின்றாலும் போதும் என்று, அந்த போதும்லே ஒரு நிறைய ஃபீல் கொடுக்குறாங்க. போதும் என்று தோன்றும், அதே மாதிரி போதும் என்று தோன்றும். எண்ட்லேயே வந்து அந்த கிளைட் கொடுக்கணும். நான் திருப்பி ஸ்லோவாக பாடி காட்டுறேன். மாலை மங்கும் நேரம் ஒரு மோகம் கண்ணின் ஓரம் உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று தோன்றும். அடுத்த லைன் அதே டியூன் தான் வருது. காலை வந்தால் என்ன, வெயில் எட்டி பார்த்தால் என்ன, கடிகாரம் காட்டும் நேரம் அதை நம்ப மாட்டேன் நானும். இந்த லைன் பாத்தீங்கன்னா, காலை வந்தால் என்ன, சேம். வெயில் எட்டி பார்த்தால் என்ன, இந்த எல்லாம் இந்த எண்ட்ல என்ன வந்து கிளைட் பண்ணணும். என்ன கடிகாரம் காட்டும் நேரம் நேரம், அங்கேயும் கிளைட் பண்ணணும். எல்லா லைனுமே வந்து எண்ட்ல வந்து கொஞ்சம் வளைக்கிறாங்க. கடிகாரம் காட்டும் நேரம் அதை நம்ப மாட்டேன், அதை நம்ப நம்ப, அந்த மாதிரி அதை நம்ப மாட்டேன் மாட்டேன், அந்த இடத்துல கொஞ்சம் அசைச்சு பண்ணணும். அதை நம்ப மாட்டேன் நானும் நானும். இது ஆக்சுவலாக வந்து இது ஒரு என்னதான் ஒரு ரொமான்டிக் சாங்காக இருந்தாலும் அந்த கர்நாடிக் டச்சில் தான் வந்து இந்த டியூன் ஆஃப் கம்போசிஷன் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப கர்நாடிக்காகவும் அதை பாடக்கூடாது. நம்ம வாய்ஸ்னால வந்து அந்த சாங்கோட ஃபீல் சேஞ்ச் பண்ணுறோமே தவிர, பட் இந்த மாதிரி நான் பாடுற இந்த சங்கதியெலாம் வந்து ஒரு கிளாசிக்கல் சாங் மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடியும் ஸ்லோவாக பாடுறேன். இப்போ நீங்கள் என் கூட சேர்ந்து பாட போகிறீங்க. ரெடி? மாலை மங்கும் நேரம் ஒரு மோகம் கண்ணின் ஓரம் உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று தோன்றும். காலை வந்தால் என்ன, வெயில் எட்டி பார்த்தால் என்ன, கடிகாரம் காட்டும் நேரம் அதை நம்ப மாட்டேன் நானும். ஓகே, அடுத்த லைன். பூங்காற்றும் போர்வை கேட்கும் நேரம் நேரம். இது லைன் எப்படின்னா, அந்த கிளைடை வந்து ஸ்ட்ரெயிட்டா இல்லாம வளைச்சு பண்ணும். பூ அப்படி இல்லாம பூங்காற்றும் காற்றும், இந்த இடத்துல கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும். பூங்காற்றும் போர்வை கேட்கும் நேரம் 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 நேரம், ரெண்டு நேரம் வேற வேற மாதிரி இருக்கு. பூங்காற்றும் போர்வை கேட்கும் நேரம் நேரம். இந்த லைன் பாத்தீங்கன்னா பூ எடுக்கும் போதே ஒரு கிளைடோட பூங்காற்றும்
காற்றும் இந்த 2 வேர்ட் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணணும். காற்றும் போர்வை கேட்கும் நேரம் நேரம் தீயாய் மாறும் தேகம் தேகம். இந்த லைன் பாத்தீங்கன்னா தீயாய் கொஞ்சம் ஹையா போகுது போன லைனை விட. தீயாய் மாறும் தீயாய் மாறும். இந்த இடத்துல ஒரு சங்கதி கொடுக்குறாங்க. அதை வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட்ல தான் பாடணும். ஸோ ஒன் மோர் டைம் சொல்றேன். பூங்காற்றும் போர்வை கேட்கும் நேரம் நேரம் தீயாய் மாறும் தேகம் தேகம். அந்த தேகம்ல அந்த வாய்ஸ் அந்த ஃபீல் தேகம் தேகம். அடுத்த லைன் உன் கைகள் அதே டியூன் தான் பட் ஒரு இம்ப்ரோவைசேஷன். பூங்காற்றும் அந்த இடத்துல அதுக்கு பதிலாக ஒரு டியூன் ஒரு நோட் ஹையா பண்ணணும். உன் கைகள் கைகள் கள் கள் இந்த பிறகாக ஃபாஸ்டா பண்ணும். கள் உன் கைகள் என்னை தொட்ட போடும் கோலம் அதே டியூன் தான். வாழ்வின் எல்லை இங்கேயும் அதே சங்கதி வருது. ஸோ இதை சொன்ன மாதிரி இதை வந்து கிளாசிக்கல் காம்போசிஷன் மாதிரி தான் இருக்கும். ஃபீல்னால தான் அந்த சாங்கோட மூட் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஒன் மோர் டைம். உன் கைகள் என்னை தொட்ட போடும் கோலம் வாழ்வின் அந்த வாழ்வின் பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ல இருந்து லைன் கொடுக்கணும். வாழ்வின் வாழ்வின் எல்லை எல்லை லை லை அந்த மாதிரி. வாழ்வின் எல்லை தேடும் 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 தேடும். ஸோ இந்த சாங்ல நிறைய கிளைட்ஸ் தான் இருக்கும். அந்த கிளைட்ஸ் தான் அந்த சாங்கோட ஃபீலே வந்து கொடுக்குது. ஸோ இந்த 2 லைன்ஸ் தான் நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். பூங்காற்றும் போர்வை கேட்கும் நேரம் நேரம் தீயாய் மாறும் தேகம் தேகம். உன் கைகள் என்னை தொட்ட போடும் கோலம் வாழ்வின் எல்லை தேடும் தேடும். மாலை மங்கும் நேரம் ஒரு மோகம் கண்ணின் ஓரம் உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று தோன்றும். ஓகே, இவ்வளோதான் இந்த சாங்கோட பல்லவி. இப்போ வந்து மூவிங் ஆன் டு தி சரணம் ஆஃப் தி சாங். சரணமும் வந்து பேஸ் வாய்ஸ்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. நிறைய சாங்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த சாங்ஸ்லாம் பல்லவி லோவாக இருக்கும், சரணம் ஹை பீச்சில் இருக்கும். இந்த சாங் எல்லாமே அந்த பேஸ் ஃபீல்டு தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலி இன்ஃபேக்ட் இதை விட பேஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வீட்டில் நாம் இருந்து ஓரிலையில் நம் விருந்து நிறைய கிளைட்ஸ் எங்கில் வருது. ஒரு வீட்டில் நாம் இருந்து கீழே இருந்து வரும். ஓரிலையில் நம் விருந்து இரு தூக்கம் ஒரு கனவில். எல்லா லைனும் ஒரே டியூன் தான், அந்த எண்ட்ல மட்டும் லைன். இரு தூக்கம் ஒரு கனவில் மூழ்கி வாழ்க்கை தொடங்கும். மூழ்கி இந்த இடத்துல அந்த சங்கதி ஃபாஸ்டா. மூழ்கி வாழ்க்கை தொடங்கும். மூழ்கி வாழ்க்கை தொடங்கும். வாழ்க்கை கை கை அந்த மாதிரி வரும். வாழ்க்கை தொடங்கும். ஸோ இதில் திருப்பி பாடுறேன். ஒரு வீட்டில் நாம் இருந்து ஓரிலையில் நம் விருந்து இரு தூக்கம் ஒரு கனவில் மூழ்கி வாழ்க்கை தொடங்கும். மூழ்கி வாழ்க்கை தொடங்கும். அடுத்து வந்து அதே டியூன் தான். நான் சமையல் செய்திடுவே நீ வந்து, இந்த நீ வந்துல ஒரு கிளாசிக்கல் டச்.
நீ வந்து நீ வந்து வந்து நீ வந்து அணைத்திடுவாய். ஸோ இந்த லைன் எப்படின்னா, இதில் நிறைய அந்த ஹஸ்கி ஃபீல் கொடுக்கும். இந்த லைன்லலாம் நான் சமையல் செய்திடுவேன், நீ வந்து அணைத்திடுவாய், என் பசியும் உன் பசியும் என் பசியும். அந்த வாய்ஸில் அந்த மாடுலேஷன் கொடுக்கணும். என் பசியும் உன் பசியும் சேர்ந்தே ஒன்றாயடங்கும். அந்த சேர்ந்தே அதே மாதிரி ஃப்ரம் த பாட்டம் லைன் சேர்ந்தே ஒன்றாயடங்கும். ஓகே, இப்போ அந்த நேரத்தை ரிப்பீட் பண்ணுறேன். என் பசியும் உன் பசியும் சேர்ந்தே ஒன்றாயடங்கும், சேர்ந்தே ஒன்றாய், ரெண்டும் லிங்க் பண்ணும், ஒன்றாயடங்கும். ஓகே, இந்த நெக்ஸ்ட் லைன் நான் கேட்டு. இந்த லைன் பார்த்தீங்கன்னா நம்ம பல்லவியில பாடிப்போம். பூங்காற்றும் அதே டியூன் தான் வந்து இந்த சரணமோட எண்ட்ல 2 லைன்ஸ்ல ரிப்பீட் பண்றாங்க. ஸோ அது எப்படின்னா, நான் கேட்டு கேட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 4 நோட் இருக்கு. மைனூட்டா கவனிச்சிங்கன்னா கேட்டு அந்த மாதிரி வரும். அதை தான் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக கம்போஸ் பண்ணி பாடுறாங்க. நான் கேட்டு அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வருது. ஆசைப்பட்ட பாடல் 100 அதே டியூன் தான். நீயும் நானும் நானும் நும் 4 நோட்ஸ் சேர்ந்தே கேட்போம். இந்த இடத்துல கொஞ்சம் டியூன் மாறுது. சேர்ந்தே கேட்போம் போ, அந்த மாதிரி அந்த கிளைடை சாஃப்டாக கொண்டு வரணும். ஸோ நான் திருப்பி நான் என்ன ஸ்லோவாக பாடுறேன். நான் கேட்டு ஆசைப்பட்ட பாடல் 100 நீயும் நானும் சேர்ந்து கேட்போம் தாலாட்டை. இங்க இந்த டியூன்ல வந்து இன்னும் கிளைட் இன்க்ரீஸ் ஆகுது. தாலாட்டை டை அதே 4 நோட். தாலாட்டை கண்ணில் சொன்னானும் நீதான் காலம் நேரம். இந்த இடத்துல அதே மாதிரி காலம் நேரம் தாண்டி வாழ்வோம். இதுதான் அந்த டியூன். ஸோ இந்த 2 லைன்ஸை வந்து இப்போ நீங்கள் என் கூட சேர்ந்து பாட போறீங்க. நான் கேட்டு ஆசைப்பட்ட பாடல் 100 நீயும் நானும் சேர்ந்து கேட்போம் தாலாட்டை கண்ணில் சொன்னானும் நீதான் காலம் நேரம் தாண்டி வாழ்வோம். அவ்வளோதான் இந்த சாங். ஸோ இப்போ வந்து பல்லவி அண்ட் சரணம ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்லேருந்து சேர்ந்தது நீங்கள் பாட போகிறீங்க. ரெடி? மாலை மங்கும் நேரம் ஒரு மோகம் கண்ணின் ஓரம் உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று தோன்றும். காலை வந்தால் என்ன, வேல் எட்டி பார்த்தால் என்ன, கடிகாரம் கேட்கும் நேரம் அதை நம்ப மாட்டேன் நானும். பூங்காற்றும் போர்வை கேட்கும் நேரம் நேரம் தீயாய் மாறும் தேகம் தேகம். உன் கைகள் என்னை தொட்டு போடும் கோலம் வாழ்வின் எல்லை தேடும் தேடும். மாலை மங்கும் நேரம் ஒரு மோகம் கண்ணின் ஓரம் உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று தோன்றும். அடுத்த சரணம். ஒரு வீட்டில் நாம் இருந்து
ஓரிலையில் நம்பிருந்து இரு தூக்கம் ஒரு கனவில் மூழ்கி வாழ்க்கை தொடங்கும். நான் சமையல் செய்திடுவேன், நீ வந்து அழைத்திடுவாய். என் பசியும் உன் பசியும் சேர்ந்தே ஒன்றாயடங்கும். நான் கேட்டு ஆசைப்பட்ட பாடல் நூறு நீயும் நானும் சேர்ந்தே கேட்போம். தாலாட்டை கண்ணில் சொன்னாலும் நீதான். காலம் நேரம் தாண்டி வாழ்வோம். மாலை மங்கும் நேரம் ஒரு மோகம் கண்ணின் ஓரம். உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று தோன்றும். ஸோ அவ்வளோதான் இந்த சாங். ஸோ மாலை மங்கும் நேரம் எப்படி நீங்கள் வந்து அந்த சாங்கோட சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட எப்படி பாடுறதுங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த வேறு என்ன சாங் உங்களுக்கு பிடிச்ச சாங் அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த சாங்கை நான் வந்து டுட்டோரியல் வீடியோவை போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Sing Easy. Subscribe to Sing Easy and make your singing easy.